குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் கஷ்டமாக இருக்கதா ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்காக ஒரு ஈஸியான ஷார்ட்கட்டை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்ஜிப்ராவில் ஒரு பாலினாமியலை x+1 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் ஐடியா யூஸ் பண்ணி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2 பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணும்போது டேர்ம் பை டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேர்ம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். கடைசியில் ரிசல்ட்டிங் பாலினாமியல் கிடைக்கும். ஆனால் இந்த ஷார்ட்கட்டில் அப்படி எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 2x² - 5x + 3 அப்படிங்கிற ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம். இது x+1 எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க பாலினாமியலோட டிகிரி 2. இது x+1 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட்டிங் பாலினாமியல் கண்டிப்பாக ஒரு கியூபிக் பாலினாமியல் தான் இருக்கும். அதனால் கிடைக்க போகிற அந்த ரிசல்ட்டிங் பாலினாமியலை இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ கொடுத்துருக்க அந்த பாலினாமியலோட x² கோஎஃபிஷியன்ட் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபில்லப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்க பாலினாமியலோட x² கோஎஃபிஷியன்ட் அண்ட் x கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி அதை செகண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்க பாலினாமியலோட x டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணி தேர்ட் பாக்ஸை ஃபில்லப் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக கொடுத்துருக்க பாலினாமியலோட கான்ஸ்டன்ட் டேர்மை எடுத்து லாஸ்ட் பாக்ஸை ஃபில்லப் பண்ணிக்கிறோம். கடைசியாக அந்த பாக்ஸில் உள்ள வேல்யூஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட்டிங் பாலினாமியல் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.